ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு என்னுடைய மனதிலே சிறிய ஒரு சிக்கல், சிறிய ஒரு சந்தேகம், சின்ன ஒரு பயம் இருக்குது. யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட பொருட்டை கொண்டோ உங்களுடைய பரக்கத்தை கொண்டோ துஆ கேட்காம உங்களோட பேர்ல ஸலவாத் சொல்லிட்டு என்னுடைய ஷைഖான அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ரலியல்லாஹு தஆலா அன் சய்யிதி வ ஷைഖி அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அவங்களோட பொருட்டால துஆ கேட்டுட்டு படுப்பேன். யா ரசூலல்லாஹ், இது குற்றமா இல்லையா என்று எனக்கு தெரியாது, இதுடைய விளக்கத்தை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுல் ஹசன் அலி என்னுடைய பிள்ளை அல்லவா, அவர் என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பிள்ளைகளுள் ஒரு பிள்ளை அல்லவா, பிள்ளையுடைய பரக்கத்தை கொண்டு துஆ கேட்டால் தகப்பன் கோவிப்பாரா? நீங்கள் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு கேட்டாலும் என்னுடைய பரக்கத்தை கொண்டு கேட்டாலும் இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னொரு தடவை அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே ஒரு அரசன் இருந்தார். ஜபர் இப்னு பர்கூத் என்ற ஒரு அரசன் இருந்தார். அவர் தீவிரவாதம் உள்ளவர், அநீதமானவன். அது மாத்திரமல்ல, மக்கள் அனைவர்களையும் கொலை செய்ய தயங்காதவர். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதம் என்று வந்துவிட்டால் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். அநீதம் வந்துவிட்டாலும் அநீதத்தை நிறுத்துவதற்காகவும் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். அந்த காலகட்டத்திலே இந்த ஜபர் இப்னு பர்கூத் என்ற அந்த அரசன், கொடுங்கோல் தற்பெருமையுள்ள அகங்காரமுள்ள அந்த அரசன் சிலருக்கு மரண தண்டனை விதித்தார். அது அநீதம் என்பதை ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். விளங்கி அரசனுடைய வீட்டுக்கே வருகிறார்கள். தன்னுடைய முரீதீங்களோடு அரசனுடைய வீட்டு வாசலுக்கு வந்து அரசனை அழைத்து சொல்கிறார்கள், இவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள், அது தவிர்க்கப்பட வேண்டியது, அது அநியாயமானது, எனவே இவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். அந்த அரசனுடைய முன்னிலையில் யாராவது போய் பேசினால் முதலில் அவர்களைத்தான் அந்த அரசன் கொலை செய்வான். அப்படி இருந்தும் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் குரல் எழுப்பினார்கள். சொன்ன உடனே அந்த அரசன் கீழே இறங்கி வந்து ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே கேட்டானாம், இந்த அரசாட்சி உங்களுக்குரியதா அல்லது எனக்குரியதா என்று கேட்டு சிரிச்சானாம். சிரித்த உடனே ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிரித்து விட்டு சொன்னார்களாம், இந்த அரசாட்சி உனக்குரியதும் அல்ல எனக்குரியதும் அல்ல, அகங்காரம் பிடித்த படு பாவிகளை அடக்கி ஆளக்கூடிய ஜப்பாராகி அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வை பயந்து கொள், நீ என்னோடு இப்படி அதவில்லாமல் பேசினாயே அதை நீ கண்டுகொள்வாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் அவனுக்கு ஒரு வகையான நோய் ஏற்பட்டது. மேல் மேனி எல்லாம் சொரிந்து சொரிந்து சேல் எல்லாம் வரக்கூடிய வெளிவரக்கூடிய ஒரு நோய் அவனால் தாங்க முடியாமல் போய்விட்டது. வயிற்று எரிச்சல், வயிற்று வலி, வயிற்றோட்டம் அனைத்தும் வந்துவிட்டது. அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய மஜ்லிஸிலே இருந்த ஒரு சில தக்குவாதாரிகள் சொன்னார்கள், நேற்று நீங்க நேருக்கு நேர் நின்று பேசினவர் சாமானியமான ஒரு மனிதர் அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு குத்துபு, அல்லாஹுவை நெருங்கியவர். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பாட்டனார் சொன்னார், பாட்டனார் சொன்னார் என்று நேரடியாக கேட்டு சொல்லக்கூடிய தகுதியுள்ள ஞானம் படைத்தவரோடு நீங்க அப்படி நேரடியாக பேசினீங்களே, அவர்களுடைய முனிவினால் அவர்களுடைய பதுவாவினால் வந்ததுதான் இந்த கதி. அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் ஒரு நாளும் இந்த நோய் தீராது. இதை தீர்ப்பதற்குரிய ஒரே ஒரு மனிதன் ஷாதுலி நாயகம் மட்டுமே என்று சொன்னார்களாம். சொன்ன உடனே மந்திரிமார்களை அனுப்பி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு வரும்படி சொன்னானாம். அதற்கு பிறகு ஷாதுலி நாயகம் சொன்னார்களாம், நான் அவனுடைய காலடிக்கு வருவதா? அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மனிதர்களை அநியாயமாக கொலை செய்யக்கூடியவனுடைய காலடிக்கு நான் வரவா என்று கேட்டு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், அன்று நான் உன்னிடத்திலே வந்தது நீதத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டியே அன்றி நீ அரசன் என்பதனாலோ உன்னுடைய ஆட்சி பலத்தின் என்பதனாலேயோ உன்னுடைய பணத்தை கொண்டோ அல்ல. எனவே என்னால் வர முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள்.
பிறகு மறுபடியும் அவருடைய சபை தலைவர்களான அமீர்களை அனுப்பி வரச் சொன்னானாம், அல்லது மன்னிப்பு கேட்க சொன்னானாம். அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. அல்லாஹ் பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். மூன்றாம் தடவை, மூன்றாவது நாள் அந்த அரசனுடைய நெருங்கிய குடும்பத்தில் உள்ள கண்ணியவான்களை அனுப்பி அவருடைய காலை பிடிச்சாவது அவங்களுக்கு என்ன மன்னிச்சிட சொல்லுங்க, நாளைக்கு நாள் எனக்கு கஷ்டம் கூடிக்கொண்டு போகுது என்று சொன்னானாம் அரசன். அதன் பின்பு அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே குடும்பத்தினர்கள் வந்து காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சபையில் இருந்த ரொட்டி துண்டொண்ட பீச்செடுத்து ஜெய்தூன் எண்ணெயில் அப்படியே அதை நனைத்து இதை கொண்டு போய் அரசனுக்கு சாப்பிட கொடுங்க, இதுக்கு பிறகாவது அதபொழுக்கத்தோடு மனிதர்களுடைய தராதரத்தை அறிந்து பேச சொல்லுங்க உங்களோட அரசனுக்கு என்று ரொட்டி துண்டை கொடுத்து அனுப்பினாங்க. இந்த ரொட்டியை அந்த அரசன் சாப்பிட்டதுதான் தாமதம். இந்த அரசனுக்கா இந்த 3 நாளாக நோய் இருந்தது என்று கூட தெரியாத அளவுக்கு அரசன் குணமாகிவிட்டான். பிறகு அவர்களுடைய காலடிக்கு வந்து அவர்களுக்கு எத்தனையோ ஹதியாக்களை கொடுக்க முயற்சி செய்தான். சாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஜாமான்களுக்குரியவன் அல்ல, இந்த உலகத்திலே பாவிக்க கூடிய பொருட்களுக்குரியவன் அல்ல, நான் அல்லாஹ்வுக்குரியவன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரியவன். எனவேதான் நான் உன்னை மன்னித்தேன் என்று சொன்னார்களாம். அப்படிப்பட்ட மா மேதை குத்துபு அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாங்கள் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அவர்கள் கபர் ஷரீஃபிலே இருந்து இந்த காட்சிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். நமது முன்னோர்களான குடும்பத்தினர்களான ஆபாக்களான தக்வாதாரிகளான மாபெரும் நல்லடியார்கள் நமது அமல் இபாதத்துக்களையும் கபர் ஷரீஃபில் இருந்து பார்க்கிறார்கள். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்திய ஒரு ஹதீஸ் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே வருகிறது. உங்களுக்கு தெரியும், சூரத்து தௌபா 100வது ஆயத்து அல்லது 105வது ஆயத்து, 100வது அல்லது 105வது ஆயத்திலே முஃமின்கள் எங்களுடைய அமல்களை பார்க்கிறார்கள் என்றொரு வசனம் வருகிறது. அந்த முஃமின்கள் யார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய முன்னோர்களான ஆபாக்கள், தாய் தந்தையர்கள், நல்லடியார்களுக்கு உங்களுடைய நன்மை தீமைகள் அனைத்தையும் அல்லாஹ் அவருடைய கபருக்கு காட்டுகிறான். உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் காட்டுகிறான், பாவத்தையும் காட்டுகிறான். அது நல்லமல்களாக இருந்தால் இஸ்தப்ஷரூபி, அவர்கள் நன்மாராயம் கூறுவார்கள், கபரிலே இருந்து சந்தோஷப்படுவார்கள். பாவ செயல்களை கண்டால், தொழாமல் இருப்பதை கண்டால், திக்ரு செய்யாமல் இருப்பதை கண்டால், அல்லாஹ்வை மறந்து சண்டை சச்சரவுகளோடு வாழ்வதை கண்டால், கல்வி பரிசுத்தம் இல்லாமல் கஞ்சத்தனத்தோடு வாழ்வதை கண்டால், கபரிலே இருந்து அவர்கள் நமக்காக துஆ கேட்பார்களாம். காலு அல்லாஹும்ம லா துமித்துஹும் ஹத்தா தஹ்தியஹும் கமா ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டி கலிமாவோட நல்லெண்ணத்தோட எங்களை மௌத்தாக்கின மாதிரி அல்லாம அவர்களை வழிகேட்டுல பாவத்துல மௌத்தாக்கிறாத யா அல்லாஹ், அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்தே மௌத்தாக்கு என்று கபரிலே இருந்து நமது முன்னோர்கள் நமக்கு துஆ கேட்பார்கள் என்று தஃப்சீர் முக்தஸர் இப்னு கதீரிலே இந்த குர்ஆன் ஆயத்துக்கு கீழே அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த முக்தஸர் இப்னு கதீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சஹீஹான ஹதீஸாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, எங்களால் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவை எட்டி பார்க்க முடியாது. அவர்களை பற்றி யாராவது ஒன்று சொன்னால் அதை மறுப்பதற்குரிய அறிவு எங்களிடத்திலே கிடையாது. எனவே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த கண்ணியம், எந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஷாதுலியா தரீகாவின் முக்கியமான அம்சங்களுள் மிக முக்கியம் எது தெரியுமா? தொழில் செய்து சம்பாதித்து செல்வத்தோடு வாழ்வது. இது ஷாதுலியா தரீகாவின் முக்கிய அம்சம்.
சம்பாதித்து தொழில் செய்து பணக்காரர்களாக ஆகி தானும் நல்ல முறையில் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுப்பது ஷாதுலியா தரீகாவின் முக்கிய அம்சம். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது முரீதீன்கள், முஹிப்பீன்கள், தலாமீதுகள், தில்மீதுகளுக்கு சொல்வார்களாம், இந்த தரீகா கம்பளி புடவைகளை உடுத்துக்கொண்டோ, வெறும் ரொட்டி துண்ட மாத்திரம் சாப்பிட்டு கொண்டோ, வெறும் பாயில மட்டும் படுத்துக்கொண்டோ ஏங்கி தவிக்கக்கூடிய தரீகா அல்ல. அல்லாஹ்விடத்துல செல்வத்தை கேளுங்க, நல்ல முறையில அமல் இபாதத்தை செஞ்சு அல்லாஹ் கிட்ட செல்வத்தை கேளுங்க, செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து தானும் ருசித்து மற்றவர்களுக்கும் ருசிக்க கொடுங்க. இதுதான் ஷாதுலியா தரீகா. நான் அடிக்கடி சொல்லி காட்டுவது வளமை. ஒரு ஃபக்கீரான ஒரு வலியுல்லாஹ் வந்து ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து பயான கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஞானம் அள்ளி கொட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. இவர்களுக்கும் பெரிய இன்பமா போயிட்டது. கடைசியில ஞானத்தை பற்றி எல்லாம் சொல்லி சொல்லி வந்து கடைசி கட்டத்துல ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிய வாழ்க்கையை பத்தி சொல்லிக்கொண்டே போறாங்க. ஆனால் அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தலப்பா, அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரமான அந்த காட்சியை பார்த்த அந்த ஃபகீர் அவர் யோசிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிய வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு இவங்க தகுதியா? இவர் போட்டிருக்கிற தலப்பா யமன் நாட்டு விலை உயர்ந்த தலப்பா, இவர் போட்டிருக்கக்கூடிய ஜுப்பா யமன் நாட்டு விலை உயர்ந்த ஜுப்பா. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர் எளிய வாழ்க்கையை பத்தி பேசுறாங்களே, இவங்களுக்கு தகுதி இருக்குதா? இவங்களுக்கு தகுதி இல்லை என்று எழும்பினார். எழும்பி அந்த இடத்தால போயிட்டார். போய் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒருவருடைய இன்னொரு ஜிக்ர் மஜ்லிஸ், ஜிக்ர் கான்கா இருக்குது, அங்க போய் உட்கார்ந்துட்டார். அதே நேரத்தில் ஷாதுலி நாயகம் இன்னும் ஒன்றை சேர்த்து சொன்னாங்க, என்னிடத்தில் என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னிடத்தில் சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது இவருக்கு இன்னும் பெரிய சிக்கலா போயிட்டுது. இவர்கிட்ட சொன்னாங்க, இவர் எங்க அவங்க எங்க? அவங்க சஹாபாக்களோட வாழ்ந்தவங்க, இவர் ஹிஜ்ரி 591 பிறந்தவங்க, இவங்க எங்க அவங்க எங்க? இது எனக்கு சரி வராது என்று எழும்பி போய் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கான்கால போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அங்க போய் திக்ர் எல்லாம் முடிஞ்சு தூங்கினாரு. தூக்கத்துல கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாங்க. வந்து என்னுடைய பேர பிள்ளையான அபுல் ஹசன் அலி அஷ்-ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு வகத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்லிக் கொடுக்கிறத மாத்திரம்தான் அவர் சொல்றாரு, அவர் சொல்லுவதெல்லாம் ஹக்கு, அவர் பொய் சொன்னதும் இல்ல சொல்வதும் இல்ல, சொல்லவும் முடியாது அவருக்கு. சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே இவர் முழிச்சு பாக்குறாரு, ஷாதுலி நாயகத்தை வெறுத்தொதுக்கி வந்த மாதிரி வந்தேனே, இப்ப முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறேனே, தஹஜ்ஜுடைய வக்து வந்து முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எழுப்பி என்னை இப்பவே சிபாரிசு செய்வதற்காக ஷாதுலி நாயகத்துக்கிட்ட கூட்டிக் கொண்டு போங்க வேண்டி அப்படியே சுபஹ் தஹஜ்ஜுடைய நேரம் ஓடி வந்தாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ட உடனே அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே வரவேற்றாங்க. பின்னால இவர் வாராரு, பயான்ல இடையில எழுப்பி போனவர் வாராரு. அவங்கள பார்த்து ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய செய்திய என்னுடைய பாட்டனார் வந்து சொல்லும் வரையில என்ன நீங்க நம்பேலா போயிட்டுதே, பாட்டனார் சொன்ன பிறகுதானே உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்தது, ஏன் என்னை நம்ப முடியாது என்றால் ஏன் எனது மஜ்லிஸுக்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள், கோபத்தோடு கேட்டார்கள். பிறகு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக வேண்டி அவர்களை மன்னித்து அனுப்பினார்கள். இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம், இவங்க இதுக்கு தகுதியானவங்க தானா? இவர் எளிய வாழ்க்கையை பத்தி பேசுறாரே, இவர் எளிய வாழ்க்கையை பத்தி பேசி பேசி ஆடம்பரமான ஆடை உடுத்திருக்கிறாரே என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்கட அந்த மிஸ்கின் ஃபக்கீரை பார்த்து அவர்கள் சொன்னார்களாம், ஃபக்கீரே
அல்லாஹ்வுடைய நல்லடியானே, நீங்க இப்ப யோசிக்கிறீங்க நான் இதை சொல்றதுக்கு தகுதி